உங்களின் மனைவியிடமிருக்கும் உண்மையான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்த இந்த 10 காரியங்களை செய்யவும். 10ஆவதாக நான் சொல்லும் பாயிண்டை மட்டும் தவற விடாதீர்கள். ஒரு சில கணவர்கள் எப்பவுமே கௌரவத்துடன் மனைவியிடம் நடந்து கொள்வார்கள். கொஞ்சம் சிரித்து பேசினால் தலை மீது ஏறி உட்கார்ந்து விடுவாளோ என்று நினைத்து மனைவியிடம் இப்படி நடந்து கொள்வார்கள். இப்படி கௌரவத்துடன் நடந்து கொள்ளும் கணவர்களிடம் மனைவிகள் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் காட்டினாலும் அது பயத்தாலும் நடிப்பாக மட்டுமே இருக்கும். ஆனால் சில இடங்களில் கணவர்களும் மனைவிகளும் நண்பர்களைப் போல் ஜாலியாக இருப்பார்கள். அதை பார்க்கும்போதே சிலருக்கு பொறாமையாக இருக்கும். அந்த அளவிற்கு கணவன் மனைவிகளைப் போல் அல்லாமல் தங்களின் வீடுகளில், பொது இடங்கள், பொது நிகழ்ச்சிகள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகள் போன்ற இடங்களில் ஜாலியாக சிரித்து கலந்துரையாடிக் கொண்டிருப்பார்கள். இப்படி இருக்கும் கணவர்களிடம் மனைவிகள் உண்மையான அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்துவார்கள். அதனால் உங்களின் மனைவி உங்களிடம் உண்மையான அன்பையும் காதலையும் வெளிப்படுத்த இந்த 10 காரியங்களை செய்யவும். 1. காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக மனைவிக்கு இறுக்கியணைச்சு ஒரு உம்மாவை கொடுக்கவும். 2. வாட்ஸ்அப்பில் மற்றவர்களுக்கு குட் மார்னிங் மெசேஜ்களை அனுப்பும் நீங்கள் முதலில் உங்களின் மனைவிக்கு குட் மார்னிங் சொல்ல பழகுங்கள். ஆரம்பத்தில் இதை சொல்வதற்கு கூச்சமாகவும் வெறுப்பாகவும் இருந்தாலும் போக போக மனைவிக்கு உங்களின் மேலுள்ள உண்மையான அன்பை மெதுவாக வெளிப்படுத்தத் தொடங்கும். 3. தினமும் உங்களால் முடியவில்லை என்றாலும் வாரத்தில் ஒரே ஒரு நாளாவது மனைவி எழும்புவதற்குள் நீங்களே காஃபி அல்லது டீயை போட்டு மனைவிக்கு கொடுக்கவும். 4ஆவதாக வேலைக்கு செல்வதற்கு முன் மீண்டும் இறுக்கியணைச்சு ஒரு உம்மாவை கொடுத்துவிட்டு செல்லவும். 5ஆவதாக மனைவியை பாராட்ட தவறாமல் இருக்கவும். கண்டிப்பாக மனைவி உங்களுக்காக செய்யும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு செயல், அது சமையலாக இருக்கலாம், நீங்கள் செய்யும் வேலைகளில் உதவுவது, இப்படி எப்போதாவது உங்களுக்கு மிகவும் பிடித்த செயலை செய்யும்போது மனைவியை பாராட்டுங்கள். இது மனைவிகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். 6ஆவதாக எப்பவும் மனைவி சமைப்பதை சூடும் சொரணையும் இல்லாமல் சாப்பிடுவதை விட எப்போதாவது ஒரு நாள் மனைவிக்கு சமையலறையில் சமைப்பதற்காக உதவி செய்யவும். நீங்கள் உதவி செய்யவில்லை என்றாலும் மனைவி சமைப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டும் சும்மா பேச்சு கொடுத்தாலே போதுமானது. 7ஆவதாக மனைவி சொல்வதையெல்லாம் கேட்கும் கணவர்களே மனைவிக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது மனைவி சொல்வதையெல்லாம் செய்யும்படியாக நான் சொல்லவில்லை. மாறாக மனைவி வாய் கூசாமல் சொல்வதையெல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். 8ஆவதாக விலை குறைவாக இருந்தாலும் மனைவிக்கு அடிக்கடி சிறிய பரிசுகளை கொடுக்கவும். 9ஆவதாக காரில் பயணிப்பதை விட பைக்கில் பயணிப்பது மனைவிகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் அடிக்கடி பைக்கில் பயணிப்பது மிகவும் நல்லது. 10ஆவதாக நீங்கள் இரவில் குத்தாட்டம் போட முடிவு செய்திருந்தால் அந்த ஆட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை காலையிலேயே செய்யவும். அதாவது காலையில் சண்டை போடாமல் ஜாலியாக பேசுவது, சேர்ந்து சாப்பிடுவது, இரட்டை அர்த்த வசனங்களை பேசுவது, சேர்ந்து வெளியே செல்வது, இப்படி பல காரியங்களை காலை மற்றும் பகல் நேரத்தில் தயார்படுத்திக் கொண்டால் குத்தாட்டத்தை செம்ம சூப்பராக ஆடலாம். இந்த 10 காரியங்களை ஒரே அடியாக செய்யாமல் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் படிப்படியாக செய்தால் 100க்கு 100% கண்டிப்பாக உங்களின் மனைவி உங்களிடம் மிகவும் அன்பாகவும் உண்மையான காதலை வெளிப்படுத்துவார்கள். இந்த 10 காரியங்களையும் நீங்கள் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக இன்னொருத்தர் உங்களுக்கு முன்பாக இந்த 10 காரியங்களை செய்து உங்களின் மனைவியை உஷார் செய்து விடுவார்கள். அதனால் சீக்கிரம் இந்த 10 காரியங்களை செய்யவும்.